ஆந்திராவுல பிரபலமான உணவுல இந்த சைவ ஈரல் வறுவலும் ஒண்ணு. சைவ ஈரலை பொதுவா தண்டுக்கீரையில தான் செய்வாங்க. எங்க கிராமத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய குப்பைக்கீரையை வச்சு இதை செஞ்சோம். சைவ ஈரல் கறி பண்றதுக்காக எங்க தோட்டத்துல இருந்து குப்பைக்கீரையை பறிச்சுக்கிட்டோம். ரெண்டு கையளவு கீரையை பறிச்சு அதை தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிடுவோம். இப்ப அரை தேக்கரண்டி சீரகத்தை வறுத்துட்டு 8 வரமிளகாய் 2 தேக்கரண்டி கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம். கீரை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அடுப்புல வச்சுட்டு ஒரு தேக்கரண்டிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்துக்குவோம். அடுத்து வறுத்து வச்சிருந்த சீரகம், வறுத்து வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி இதெல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு எடுத்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 2 பச்சை மிளகாய் கழுவி வச்சிருந்த குப்பைக்கீரையை சேர்த்து வேக விட்டுருவோம். கீரை நல்லா வெந்ததும் அதை எடுத்து குளிர்ந்த நீர்ல சேர்த்து ஆற விட்டுருவோம். அடுத்து இட்லி பானையில கொஞ்சம் தண்ணி ஊத்தி சுட வச்சுட்டு வேக வச்சிருந்த கீரையை தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு கட்டியா அரைக்க ஆரம்பிச்சிருவோம். கீரையை நல்லா இந்த பதத்துக்கு நெகு நெகுன்னு அரைச்சு எடுத்துக்குவோம். ஒரு அகலமான பாத்திரத்துல எண்ணெயை தடவி வாழை இலையை போட்டு தயார் பண்ணி வச்சுக்குவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த கீரை கூட 60 கிராம் கடலை மாவு, 10 கிராம் மக்காச்சோள மாவு, வறுத்து அரைச்ச சீரகம், அரை தேக்கரண்டி இஞ்சி பூண்டு, அரை தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், வீட்லயே தயார் செஞ்ச அரை தேக்கரண்டி கறி மசாலாவை சேர்த்து கீரையை நல்லா கட்டியா பிசைய ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சமா மட்டும் தண்ணியை சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவோட சேர்த்து பிசைஞ்ச கீரையை தயார் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்துல பரவலா பரப்பி விட்டுருவோம்.
சரியா 15 நிமிஷம் இட்லி பானையில வச்சு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் இறக்கி ஆற வச்சிருவோம். ஈரல் அளவுல வேக வச்சிருந்த கீரையை துண்டு துண்டா நறுக்கி கொஞ்சம் எண்ணெயில அதை பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சதும் சைவ ஈரல் தயாராயிடும். இப்ப இத வறுவலா செய்யறதுக்காக கொஞ்சம் எண்ணெயில 1/4 தேக்கரண்டி சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 100 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், வீட்லயே தயார் செஞ்ச 1/2 தேக்கரண்டி கறி மசால், அரைச்சி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை கையால பிழிஞ்சு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி கொதிக்க விட்டுருவோம். இப்ப பொரிச்சு வச்சிருந்த சைவ ஈரல் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு கட்டியானதும் ஈரலை இறக்கிடலாம். சைவ ஈரல் வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. வெறுங்கீரையா செஞ்ச சாப்பிடறதை விட இந்த மாதிரி வறுவலா செய்யும் போது அளவுக்கு அதிகமாவே சாப்பிட முடியும்.